குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங் சார். வா. குட் மார்னிங் சாந்தி. குட் மார்னிங் மாமா. உட்கார் உட்கார் உட்கார். என்ன மாமா இது? அபிராமி ஏல விடுறதா சொன்ன என் கிரானைட் யூனிட்டை நாம திரும்ப வாங்குறதுக்கான டெண்டர் ஃபார்மேட் இதான். ஓ, இதுல நம்ம கோட் பண்ற ரேட், அட்வான்ஸ் அமௌண்ட் எல்லாம் டீடைலா இருக்கு. நமக்கே கிடைக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ணிருக்கேன். இன்னைக்கே நம்ம அப்ளை பண்றோம். ஓகே ஓகே. வரேன் நாராயணா. ஓகே சார். நாராயணா, மேடம். கொஞ்சம் வேணியை கூப்பிடுங்க. சரி மேடம். வேணும். உங்களை மேடம் கூப்பிடுறாங்க. என்னையா? வாங்க. எஸ் மேடம். வேணு, ஆர்கே இண்டஸ்ட்ரி சிக் யூனிட்ட நம்ம ஏலத்துல எடுக்க கோட் பண்ணிருக்கிற அமௌண்ட், மத்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. ரொம்ப சீக்ரெட்டிவா இருக்கணும். உடனே இத கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுங்க. ஓகே மேடம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வெளியில தெரிஞ்சா அந்த சிக் யூனிட் நமக்கு கிடைக்காம போயிடும். நம்ம கம்பெனி ரகசியத்தை நாம தானே மேடம் காப்பாற்றணும். எஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகே. என்ன சார் இவ்வளோ லேட்டு? நான் ரொம்ப நேரமா சரி அதை விடு. நீ வந்தது யாரும் பார்க்கலையே? பார்க்கல சார். நான் சொன்னது என்னாச்சு? குடி. யார் கண்ணிலே படாம போ. ஓகே சார். ஜாக்கிரதை, பார்த்து போ. தேங்க்யூ சார். சாந்திமா, சொல்லு நாராயணா. நீங்க சொன்னது கரெக்ட் தான்மா. அந்த டெண்டர் ஷாம் கைக்கு போயிடுச்சு.
சார் இந்த டெண்டர் ஓப்பனிங் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஆர்கே இண்டஸ்ட்ரீஸோடைய சிக் யூனிட் அவங்க விற்கிறாங்க, நான் வாங்க போகிறேன். நான் கொடுத்ததோட அதிக வேலை வேறு யாராவது கொடுக்க போகிறாங்களா? ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேப்பா. யா ஃபைன். எஸ் சார், செக்யூரிட்ட வாங்குறவங்க வருவாங்க, விற்கிறவங்களும் வருவாங்களா என்ன? ஏன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன், உங்களுக்கு தெரியாது இல்ல, விற்கிறது ரொம்ப கஷ்டம், அதை பார்க்கறது தர்மசங்கடமான விஷயம் இல்லையா? ம், சில பேர் வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. ஓ, அவங்க உங்க கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இல்ல? என்ன மாமா இது? சார், இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே விஐபிஸ் தான். அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. டெண்டர் ஓபன் பண்ண நீங்க சொன்ன நேரம் முடிய போகுது. ஷாம், அவங்க விஐபியா? எல்லாம் நாரம் தான். Your kind attention please. ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் சம்பந்தப்பட்ட கிரைனைட் பாலிஸ் யூனிட்டை சிக் யூனிட்டா அனௌன்ஸ் பண்ணி அதை விற்கிறதா மேடம் அபிராமி பேங்க்ல சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டெண்டர்ஸை நாங்கள் ஆஃபர் பண்ணியிருந்தோம். பல கம்பெனிகள் அதுக்கு ஃபார்ம்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. நாங்கள் அதில் சில பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ டெண்டர்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த சிக் யூனிட்டுக்கு 2 பேர் அதிகமாக டெண்டர் கோட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் சீனிவாசன் அண்ட் கோ கம்பெனியின் எம்டி மிஸ்டர் சீனிவாசன். இன்னொரு நபர் ராஜேஸ்வரி இன்ஃபோடெக்கின் மிஸ்டர் மதன். இந்த 2 பேரில் டெண்டர் அதிகமாக கோட் பண்ணது ராஜேஸ்வரி இன்ஃபோடெக்கின் எம்டி மிஸ்டர் மதன். டெண்டர் அதிகமா கோட் பண்ணினதால மிஸ்டர் மதனுக்கு இந்த யூனிட்டை கொடுக்க போறோம். All the best. Thank you. Thank you. God bless you. One second. மாமா. Wait. மாமா. Hey. உனக்கு நினைக்க மட்டும்தான் தெரியும், ஆனா எனக்கு முடிக்கவும் தெரியும். நீ தலகிழ நின்னாலும் என் அப்பாவோட சொத்தை உன்னால அடையவும் முடியாது, யாருக்கும் தாரவாக்கவும் முடியாது. லுக்,
நானும் சாந்தியும் இருக்கிற வரை உன்னை எதுவும் செய்ய விட மாட்டோம். மைண்டட். ஓ இது இது எப்படி நடந்துச்சு? அவங்க டெண்டரை பார்த்து தான் நம்ம கோட் பண்ணோம். உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவன் தப்பா கொடுத்துருக்கான். ஐயோ அங்கிள், எனக்கு கொடுத்தால் ரொம்ப நம்பிக்கையான ஆள். இது எப்படி நடந்தது எனக்கே தெரியல அங்கிள். ஷாம், உங்களுக்கு நம்பிக்கை அந்த அதே ஆளு சாந்திக்கு நம்பிக்கை இருந்திருக்கலாம்ல? இல்ல, இதோட பின்னணியில அந்த சாந்தி புத்திசாலித்தனமா செயல்பட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டா. அவ என்னோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. வர வர அவ ரொம்ப புத்திசாலியாட்டா. நான் வரேன். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேங்க. போயே, கோயிலுக்கு தானே போ. என்னங்க இப்படி பேசுறீங்க? சோ எப்படி வேணா பேசுவேன். டாட், அபிஷியல் டென்ஷன் நாட் இன் ஹோம். மா, நீங்க போயிட்டு வாங்க, போங்க. சரிப்பா. போ, கோயிலுக்கு போய் சாமிக்கு நன்றி சொல்லு. என் புருஷன் தோத்துட்டான்னு. பா, ஏன்பா இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒரு ஸ்மால் யூனிட், அதுவும் சிக்ல வந்தது. அது போனதுக்கு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. விட்டு தள்ளுங்கப்பா. புரியாம பேசாதடா. கையை விட்டு போனது அந்த சின்ன ஃபேக்டரி மட்டும் இல்ல, என்னுடைய மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம். தோத்து போயிட்டோங்கிற வேதனையில இருக்கேன் நானு. கிராமத்துல எல்லாம் முதல் மரியாதை கிடைக்கலன்னா கொலை வரைக்கும் போவாங்க. ஏன் தெரியுமா? 10 ரூபா துண்டுக்காக இல்ல, பிரஸ்டீஜுக்காக. பிரஸ்டீஜ். அந்த ஆர்கே கோட்டையில இருந்து ஒரு பெரிய செங்கலை நானும் அபிராமியும் எடுக்கலான்னு திட்டம் போட்டிருந்தோம். இதை எப்படியோ மோப்பம் பிடிச்ச அந்த மதன் மொத்தத்தையும் கெடுத்துட்டானே. தோக்கடிச்சிட்டானே, என்ன தோக்கடிச்சிட்டானே. இந்த பாருங்க டேடி, தேவையில்லாம அந்த மதனை ரொம்ப பிரைஸ் பண்றீங்க நீங்க. இது எல்லாமே அந்த சாந்தியோட மாஸ்டர் பிளான் தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்மோட ஆள்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவன் கையில டூப்ளிகேட் என்ற மாட்டை வச்சு நம்ம எல்லாத்தையும் முட்டாளாக்கியிருக்காவ. அவங்க 2 பேர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. அந்த மதன் சாந்தியோட காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொன்னேன். வெரி குட். இப்ப நீ சொன்ன பாரு, நல்ல வார்த்தைகள். அந்த சிக் யூனிட் விவகாரத்துல அபிராமி ரொம்ப கோபமா இருக்கா, டென்ஷனா இருக்கா. அவ டென்ஷனை நமக்கு சாதகமா திசை திருப்பணும்டா. மார்க்கெட்ல நல்ல விலை போற சேலபிள் ஐட்டம் ஒன்னு எடுத்து அவன் மனசுல தூவிட்டேன்னா கோவம் எல்லாம் தானா சாந்தமாயிடும். அதெல்லாம் ஓகேப்பா. இப்படியே அபிராமி தொடர்ந்து அப்செட் ஆயிட்டு இருந்தா என் மேட்டர் டிலே ஆகுது இல்ல? டேய், ஏன்டா கவலைப்படுற? நீ பார்த்துருக்கிற பொண்ணையே நான் உனக்கு முடிச்சு வைக்கிறேன்டா. சாதாரண இடத்துல நீ பொண்ணு பார்க்கல, பெரிய இடம். இந்த சம்பந்தத்தினால நமக்கு தாண்டா நிறைய கெயின் இருக்கு. அப்படின்னா ஷாமோட அக்கா அபிராமி கிட்ட உடனே ஃபோன் பண்ணி பேசலாம்ல? பேசுறேன்டா, சும்மா ஞாபகப்படுத்தலாம் தான். சரிடா, போயிட்டு வா. ஆர்கே, உன் ஒரு மருமக என்ன தோக்கடிச்சிட்டான். பரவாயில்ல, இன்னொரு மருமக இருக்காள, அவளை வச்சு மொத்தமா ஜெயிச்சிருவேன்டா. மொத்தமா ஜெயிச்சிருவேன். என்ன அபிராமி, எப்பவும் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டேன், இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை.
ஒன்னும் இல்லைங்கிற, ஆனா எதையோ பறி கொடுத்த மாதிரி தவிக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. மாமா, என்ன? உங்க மூத்த மகனே அந்த சிக் யூனிட்ட ஏலத்துல எடுத்துட்டாரு. எடுத்துட்டு போறான், நீ ஏன் வருத்தப்படுற? அது நொடிச்சு போன யூனிட்டுமா, எடுத்தவன் கஷ்டப்படுவான். அவன் தெரியாம எடுத்திருக்கான், அதுக்காக நீ ஏன் வருத்தப்படுற? அது இல்ல மாமா, முடங்கின யூனிட்ட அவர் மறுபடியும் எடுத்திருக்காரு. இதுவே வெளியில யாராவது பண்ணாங்கன்னா சரி விவரம் தெரியலன்னு சொல்லலாம். இவர்தான் அந்த யூனிட் நடத்திட்டு இருந்தாரு, அவரே இதை திருப்பி எடுத்திருக்காருன்னா அதுதான் மாங்கா மடையங்கிறது. பிரஸ்டீஜுக்கா வீம்புக்கா எடுத்திருக்கான். எடுத்தவன் நிச்சயமா நஷ்டப்பட போறான். பழட்டுமே, ஒன்னு அவ்வளவு கஷ்டப்படுத்துறான்ல, பழட்டு. என்னத்த அப்படி பாக்குறீங்க? இல்ல, என்னதான் உன் புருஷன் மேல உனக்கு கோவம் இருந்தாலும் அவர் நஷ்டப்படுவாருன்னு உனக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாராயணன் வர சொல்லுங்க. போய் ஓகே கார்ல. மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, மேடம். வேணுவ கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம், இதோ வரேன் மேடம். மிஸ்டர் வேணு, வேலை முடிஞ்சா? நான் முடிச்சுட்டே இருக்கேன் சார். சரி, மேடம் கூப்பிடுறாங்க, உள்ள வாங்க. சார், என்ன சார் விஷயம்? எனக்கு தெரிஞ்ச சொல்ல மாட்டேனா? சார், உங்களுக்கு தெரியாம இந்த ஆஃபீஸ்ல என்ன சார் நடக்குது? ஓ, அந்த அளவுக்கு உழவு பார்க்குறீங்களோ? சார், நான் உங்களோட சின்சியாரிட்டி சொன்னேன் சார். சரி, உன் பாராட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உள்ள வா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன மேடம் இது? உங்க சர்வீஸை ஏத்துக்கிற அளவுக்கு எங்க கம்பெனி இன்னும் வளரல. புரியல மேடம். இந்த கவர்ல நீங்க செஞ்ச சர்வீஸ்க்கான செட்டில்மெண்ட் இருக்கு. ஆமா, நாகரிகமா டிஸ்மிஸ்ன்னு சொன்னேன்.